Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாசி பருப்பு உருண்டை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வெறும் 10 நிமிஷம் போதும் இது செய்யறதுக்கு. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவுதான். பாசி பருப்பு, சர்க்கரை, நெய் 3 இருந்தா போதும் இதை ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ரொம்ப ஈஸியான, ஹெல்த்தியான இந்த பாசி பருப்பு உருண்டை எப்படி பண்றது வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நான் பாசி பருப்பை ஆட் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சோம் அப்படின்னா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும், ஆனால் நல்லா ஃப்ரை ஆகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. குறைஞ்சது ஒரு 5 to 10 நிமிஷம் வரை ஆகும். இப்போ இது அகலமான ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இப்போ மிக்ஸியை மூடி நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அடுத்ததா 1 கப் பாசி பருப்புக்கு நான் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதையும் பாசி பருப்பு மாவோட நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 கப் பாசி பருப்புக்கு 3/4 கப் சுகர் மீடியமான ஸ்வீட்டா இருக்கும். உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டா நீங்க 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். கம்மியா தேவைப்பட்டா 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் பவுடரும் பாசிப்பருப்பு பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா இது கூட ஹீட் பண்ண நெய்யை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை நல்லா சூடு பண்ணிட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் ஊத்தியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சூடா இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ அது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது உருண்டையா பிடிச்சிக்கலாம். எந்த சைஸ் உங்களுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டா உருண்டையா பிடிச்சிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. நமக்கு பாசி பருப்பு உருண்டை ரெடி ஆயிருச்சு. இந்த ஈஸியான, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.